Hello, my dear 6th, 7th, 8th, 9th and 10th standard students. My dear செல்ல பசங்களா, நம்ம நினைச்ச மாதிரியே நமக்கு ஒரு ஆபத்து நம்மளை நெருங்கிட்டு இருக்கு. வெறும் 25 நாள் தாண்டா இருக்கு நம்மளுடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கு. தட்ஸ் ஆல் த டைம் வி ஹாவ் நவ். இந்த ஷார்ட் டியூரேஷனுக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குவார்டர்லி எக்ஸாமை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கிற அளவுக்கு படிக்க வேண்டியிருக்கும். 25 நாள் அது முடியுமா சார் அப்படின்னா தாராளமாக முடியும். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட ஷெடியூல் காமிக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்களா? சரியா? ஐ வாண்ட் எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ என்ன செய்யணும், நம்ம சேனல் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி. சரியா? நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9த்துக்கும் 10த்துக்கும் நம்ம கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இது இல்லாமல் 6, 7, 8க்கும் நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு எடுத்து உனக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இது யாரோட ஷெடியூல் அப்படின்னா 10th உடைய ஷெடியூல். ஸோ இப்போ 10த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் 17 அன்னைக்கு ஆரம்பிச்சு 25 அன்னைக்கு முடிய போகுது. லிட்ரலி ஒரே வாரம் தான். ஒரு வாரத்தில் டக்குன்னு எக்ஸாம் முடிஞ்சிடும். நமக்கு பெருசாக ஸ்டடி டைம் கேப்லாம் எதுவுமே இல்லை. இப்போ 17 Thursday அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் இருக்குது. 18th அன்னைக்கு ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்குது. நடுவில் கேப்பே இல்லை. ஸோ தமிழ் எக்ஸாம் முடிச்சுட்டு வருவோம். வந்த உடனே அப்படியே சாயந்தரம் இங்கிலீஷ் எக்ஸாம் படிக்கணும். அடுத்த நாள் காலையில் போய் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும். எழுதிட்டு அப்படியே சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவில் நமக்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்குது. அதுக்கப்புறமா டியூஸ்டே அன்னைக்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது 22ஆம் தேதி. அப்போ மேக்ஸுக்கு ஒரு 3 days வரைக்கும் டைம் கிடைக்குது. இந்த 3 days நம்ம என்ன செய்யலாம், ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கலாம். மேக்ஸுக்கும் படிச்சிடலாம், கூடவே சயின்ஸுக்கும் அப்பயே படித்து வச்சிடலாம். ஏன்னா ஒன்ஸ் அது முடிஞ்சதும் 22ஆம் தேதி மேக்ஸ், 23ஆம் தேதி சயின்ஸ், 25ஆம் தேதி வந்து சோஷியல், விச் இஸ் நடுவில் ஒரு குட்டி 1 day கேப் இருக்கும். வெனஸ்டே வந்து உனக்கு சயின்ஸ் முடியுது அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்பில் தான் வந்து சோஷியல். அப்போது அந்த 3 days லீவில் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டே சயின்ஸ் படிச்சிடணும், ஒரு அடுத்த 2 நாள் மேக்ஸ் படிக்கணும். அப்படி படித்தாதான் உன்னால் கரெக்டாக படிக்க முடியும். இது 10th உடைய ஷெடியூல். இது 10th. இப்போ 6th இருந்து 9th வரைக்கும் இருக்கிற பசங்களுக்கான ஷெடியூல் காமிக்கிறேன் பாரு. ஓகே, ஸோ கிளாஸ் 6, கிளாஸ் 7, கிளாஸ் 8, கிளாஸ் 9 எல்லாரோட ஷெடியூலும் இருக்கா. 17 அன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தமிழ்ப்பா. 18 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் 6th இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து 7th, 8th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதே மாதிரி ஆப்ஷனல் லாங்குவேஜ் வந்து 9th. ஹார்ட் நம்பரில் வரவங்களுக்குலாம் ஆப்ஷனல் லாங்குவேஜ் போட்டு விட்டாங்க. சரியா? அடுத்து 19 and 20 நமக்கு எக்ஸாம்ஸ் இல்லை, நம்ம வந்து லீவில் இருப்போம். முடிச்சுட்டு 21ஆம் தேதி கிளாஸ் 6th பசங்களுக்கு இங்கிலீஷ் இருக்குது. கிளாஸ் 7th பசங்களுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கிளாஸ் 8க்கு இங்கிலீஷ் இருக்குது. கிளாஸ் 9க்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் இருக்குது. சரியா? ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோச்சலாம். அடுத்து அப்படியே மண்டேல இருந்து பாரு ஃபுல் பேக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் டைமே இருக்காது. அப்போ இந்த 2 நாள் லீவ் நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணும். ஏன்னா டியூஸ்டே 22ஆம் தேதி கிளாஸ் 6க்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ் இருக்கும். அதே மாதிரி கிளாஸ் 7க்கு வந்து இங்கிலீஷ் இருக்கும். கிளாஸ் 8க்கு ஆப்ஷனல் லாங்குவேஜ், கிளாஸ் 9க்கு இங்கிலீஷ். சரியா? இப்போ மீதி எக்ஸாம்லாம் எல்லாருக்கும் சேம். 23ஆம் தேதி எல்லாருக்குமே மேக்ஸ், 24ஆம் தேதி எல்லாருக்குமே சயின்ஸ், அண்ட் 25ஆம் தேதி எல்லாருக்குமே சோஷியல் சயின்ஸ். அப்போ இருக்கிறதுலே முக்கியமான எக்ஸாம் எதுக்குமே லீவே இல்லை பார். மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் அடுத்தடுத்த நாள் 23, 24, 25 எல்லாருக்குமே செம்ம பேக்டான ஷெடியூல். கிளாஸ் 9, கிளாஸ் 8, கிளாஸ் 7, கிளாஸ் 6 பசங்களுக்கு. ஸோ நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இப்போவே படிச்சிடணும். 25 days இருக்குன்னா 25 daysல எல்லாத்தையும் பக்காவாக படித்து வச்சிடணும். அப்படி படித்து வச்சாதான் நம்மளால் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும். இல்லைனா செம்ம தலைவலி ஆகிடும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஃப்ரீ குவார்டர்லி பேட்சில் 9th பசங்க 10th பசங்க சேரணும். ஃப்ரீ குவார்டர்லி பேட்ச் ஆயானேன் சார் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்குறியா? நம்ம இன்னும் 6, 7, 8க்கு இது ஆரம்பிக்கல. ஆனால் 9th-க்கும் 10th-க்கும்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த லைவ் பார்க்குறீங்க அப்படின்னா டவுன்லோட் நோட்ஸ் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க தங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது பாரு, இப்போ 10th-க்கு 10th ஸ்டேட் போர்டு குவார்டர்லி எக்ஸாம் அப்படின்னு வரும். 9th-க்கு 9th ஆனுவல் எக்ஸாம்னு வரும். சரியா? அப்போது இதில் போயிட்டு உனக்கு இதை பாரு, பை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. காசு எதுவும் கிடையாது, ஃப்ரீ. இது காசு எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். நீ பை நவ் கிளிக் பண்ண அப்படின்னா நம்ம உடனே வேதாந்து ஆப்பில் இது வந்துடும். நீ எல்லாருமே என்ன பண்ணணும், வேதாந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். சரியா? இப்போ இங்கே பாரு, இப்போ கிளாஸ் 10 பசங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கா, இதை கிளிக் பண்ணனா இதை பாரு, உனக்கு குவார்டர்லிக்கு சோஷியல் சயின்ஸுக்கான எல்லா கிளாஸஸும் இதில் இருக்கும். சரியா? அதே மாதிரி இப்போ மேத்தமேட்டிக்ஸ் கிளிக் பண்ணனா இதை பாரு, மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான எல்லா கிளாஸஸும் இதில் வீடியோவாக இருக்கும். நீ எதை வேணால் கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அப்படின்னா
அந்த கிளாஸோடைய வீடியோ பார்க்கலாம். இங்கே ப்ளே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணனா உனக்கு வந்து என்ன ஆகிடும், கிளாஸ் வந்துடும். ஸோ நம்ம ஷாவணி மேம்லாம் நடத்திருக்காங்க பார். ஓகே, எஸ், சாரி மேம், அப்புறமா பேசுங்க. ஓகே, எல்லா கிளாஸும் நம்ம இதில் பார்க்கலாம். இதில் விளம்பரமே வராது. யூடியூப்லலாம் பார்த்தா விளம்பரம் வருதில்ல, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நாங்கள் கிளாஸ் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக பார்க்கலாம் நீ. சரியா? ரெண்டாவது இங்கே கம்யூனிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது பாரு. இந்த கம்யூனிட்டி கிளிக் பண்ணனா நம்ம டெலகிராம் வந்துடும். நீ நம்ம டெலகிராமில் என்ன கவனிக்கலாம்னா, உனக்கு படிக்கிறதுக்கு என்னெல்லாம் பிடிஎஃப் வேணுமோ எல்லா பிடிஎஃப்பும் நாங்கள் அழகாக உனக்கு கொடுத்துட்றோம் பாரு. வாட் எவர் பிடிஎஃப் யூ வாண்ட், எல்லா பிடிஎஃப்பும், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எல்லாமே இதில் வந்துடும். ஏற்கனவே இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பசங்க கிட்ட இருக்கிறாங்க. நீங்களும் இதில் சேர்ந்துக்கிட்டு எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இதில் வாங்கிக்கும். சரியா? அதுலேயே அங்கே எப்படி அதை வந்து வரணும், கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு லிங்க் இருக்கும். சரியா? அதுலேயே வந்து நமக்கு எப்படி இருக்கும், கம்யூனிட்டி அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். நான் இதை காட்டுறேன். இதில் பேக் வந்தால் அதை பார், கம்யூனிட்டி இருக்கும். இதை கிளிக் பண்ணால் சேர்ந்தல். அப்போ ஏன் கூட சேர்ந்து படி. சரியா? நாங்கள் எல்லாமே சூப்பராக மேரத்தான் வச்சு உன்னை சூப்பராக படிக்க வைக்கிறோம். உன்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா, உனக்கு வந்து சார் எனக்கு டிஸ்டர்பிங்காக இருக்கா, அப்போ ஏன் தங்க நீ தனியாகவே படிச்சுனுங்கிற, என் கூட சேர்ந்து படிக்கலாம்ல. எவ்வளோ பேர் என் கூட சேர்ந்து படிக்கிறாங்க. எங்கள் கூட சேர்ந்து படி. I want 500 out of 500 அப்படின்னு கமெண்ட் பண்ண. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் 500 out of 500 குவார்டர்லியில் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கோ அத்தனை பேரும் கமெண்ட் பண்ணு. சரியா? அண்ட் யூ கேன் ஸ்டடி வித் திஸ். தீமனல் பேட்ச்சு இப்போ வெறும் 1499 தான். எது? இந்த ஆஃபரில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் விட்டுருக்கோம். அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அன்டில் 20th வரைக்கும் இருக்குது. 20ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் நிறைய பேர் கேட்டிங்கன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், இப்போ இதில் ஸ்கேன் பண்ணி தீமனல் பேட்சில் 9th பசங்க 10th பசங்க 2 பேருமே சேர்ந்துக்கலாம். நீ எங்கள் கூட சேர்ந்து படி. கேரண்டியாக 495+ நாங்கள் ஒன்று வாங்க வைக்கிறோம். சார் நான் ஒரு ஆவரேஜ் சார், என்னால் முடியுமா சார், நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் சார். நான் கண்டிப்பாக சார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற பெஸ்ட் பேட்சே இதுதான். தமிழ்நாட்டிலே இதுதான் பெஸ்ட் பேட்ச். சரியா? இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தி பெஸ்ட் பேட்ச் எவர். ஓகே, எங்கள் அளவுக்கு சூப்பராக உனக்கு யாருமே இங்கே கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. முக்கியமாக உனக்கு எப்போ எது தெரியலனாலும் உடனே கற்றுக்கலாம். எங்களுடைய ஸ்பெஷாலிட்டியே அதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, உடனே எங்கள் கூட சேர்ந்து படித்து நீ வந்து என்ன செய்யலாம், கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிறதுக்கும் நாங்கள் வந்து உனக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த QR கோடை நீ ஸ்கேன் பண்ணால் போதும். ஸ்கேன் பண்ணால் 1499 பே பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வரும். எல்லா கிளாஸும் எதில் ஆன்சர் நடக்கும் அப்படின்னா வேதாந்தும் ஆப்பில் நடக்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் 2 கிளாஸை லைவாக நடத்துவோம். 1 மணி நேரம் 2 hours லைவ் கிளாஸ் நடத்துவோம். அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா நீ வந்து அதை என்ன செய்யலாம், ரெக்கார்டடாக பார்த்துக்கலாம். அப்போ ரெக்கார்டிங்காக பார்க்கும்போது நல்ல ஸ்பீடாக பார்க்கலாம். 1.5x 2x ஸ்பீடில் வச்சு பார்ப்பியா. அப்போ பார்க்கும்போது 2 மணி நேரம் கிளாஸ் கூட நீ 1 மணி நேரத்துலேயே முடிச்சிருவு. அப்போது உனக்கு ஸ்கூலில் என்ன நடத்துகிறாங்க எது புரியலனாலும் எங்கிட்ட கற்றுக்கோ, நாங்கள் சொல்லித்தரோம். எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லித்தருவோம்ல நாங்கள். அதுக்கப்புறம் வந்து உனக்கு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் டெஸ்ட் வைப்போம். அதுவும் எங்கே எல்லாத்துலேயும் டெஸ்ட் வைக்க மாட்டோம். கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 1 marks, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் இதான் டெஸ்ட்டே வைப்போம். ஏன்னா நீ அதில் தான் தப்பு பண்ணுற அடிக்கடி. அப்போது உங்களை 500 out of 500 எடுக்க வைக்கிறது தான் எங்கள் ஆம்பிஷனே. சரியா? ஸோ மை டே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எங்கள் கூட சேர்ந்து படிக்க ஆரம்பி, சூப்பராக மார்க் எடுப்பண்ணி. சரியா? ஆல் தி பெஸ்ட். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து என்ன செய்ய போகிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க போகிறீங்களா. சரியா? பாய் பாய்.